இப்போது நீங்கள் கேட்கவிருப்பது ஜூனியர் விகடனில் வெளியாகும் பா. திருமாவேலனின் பெரியோர்களே தாய்மார்களே தொடரின் பகுதி 19. பெரியோர்களே தாய்மார்களே. தியாகம் செத்துப்போன வார்த்தைகளில் முதலாவது, தியாகம் கொச்சைப்படுத்தப்படும் சொற்களில் முதலாவது, தியாகம் கிண்டலடிக்கப்படும் விவகாரங்களில் முதலாவது. அதனால் தான் சசி பெருமாளின் சாவு கூட சிறு சலனத்தையும் தமிழ் சமூகத்தில் உருவாக்கவில்லை. ஏற்றுக்கொண்ட லட்சியத்துக்காக தனது உடலை தாரை வார்க்க தயாராக இருப்பவனே சத்தியாகிரகி. சத்தியத்தை ஆக்கிரகிப்பது என்றால் சத்தியத்தை பற்றி நிற்பது என்று பொருள். மகன், மகள், மனைவி, சொந்த சுகங்களை மறந்து எங்கெல்லாம் தனது கொள்கைக்கு புறம்பான செயல்கள் நடக்கிறதோ அங்கெல்லாம் சென்று கிளர்ச்சி செய்தவர் சசி பெருமாள். அவர் செல்போன் டவரில் ஏறி நின்றதுதான் தெரியும் எப்படி செத்தார் என்பது அரசாங்கம் மறைக்கும் மர்மங்களில் ஒன்று. அதற்குள் அவர் காந்தியவாதியா உண்மை சத்தியாகிரகியா என்ற கேவல சர்ச்சை நடக்கிறது. வழிமுறைதான் முக்கியம் என்று வாழ்நாளெல்லாம் உருகி உருகி வாதாடிய காந்தி ஆண்மையற்ற கோழைத்தனத்தை காட்டிலும் பலாத்காரத்தை பிரயோகிப்பவரின் வீரத்தனம் மிகச்சிறந்தது என்றும் எழுதியிருக்கிறார். கோழையை விட வீரன் சிறந்தவன், வீரனை விட சத்தியாகிரகி மேம்பட்டவன் என்பதே காந்தியத்தின் படிநிலை. இதை உணராமல் இன்றைய அரசியல் சூழ்நிலைக்கு காந்தியத்தையே திசை திருப்புகிறார்கள் சிலர். ஒருவேளை இன்று கலைஞர் கருணாநிதி ஆட்சியில் இருந்தால் சசி பெருமாள் வழியை காந்திய வழி என்று இவர்கள் ஒப்புக்கொண்டிருப்பார்கள் போலும். ஐயோ, ஒரு காந்தியவாதியை கருணாநிதி கொன்றுவிட்டாரே என்று பதறி துடித்திருப்பார்கள். இன்று சசி பெருமாளுக்கு ஏற்பட்ட கதிதான் அன்று வ.உ.சிக்கும் ஏற்பட்டது. தியாகம் என்ற சொல்லுக்கு பொருள் போட வேண்டுமானால் வ.உ. சிதம்பரம் என்ற பெயரை நெஞ்சை நிமிர்த்தி உறுதியாக எழுதுங்கள். யாரும் அதனை தவறு என்று சொல்ல தைரியம் இருக்காது. சென்னை சிந்தாதிரிப்பேட்டையிலும் மயிலாப்பூரிலும் பெரம்பூரிலும் தனது இறுதி காலத்தில் வாழ்ந்தபோது அரிசி வியாபாரமும் நெய் வியாபாரமும் மண்ணெண்ணெய் வியாபாரமும் பார்த்த வ.உ. சிதம்பரம் பிறக்கும் போது பரம ஏழை அல்ல. தாத்தா வழக்கறிஞர், பெரியப்பா வழக்கறிஞர், அப்பா உலகநாதரும் வழக்கறிஞர். ஓட்டப்பிடாரத்தில் ஒய்யாரமாக கட்டப்பட்ட வீடே வக்கீல் வீடு என்று அடையாளப்படுத்தி அழைக்கப்பட்டது. வந்த கவிஞர்க்கெல்லாம் மாறியன பல்பொருள் தந்த சிதம்பரம் தாழ்ந்தின்று சந்தமில்லா வெண்பா சொல்லி பிச்சைக்கு பாரெல்லாம் ஓடுகின்றான், நாச்சொல்லும் தோளும் நலிந்து என்ற பாட்டை எழுதும் அளவுக்கு தமிழ் வளம் இருந்த வ.உ.சிக்கு செல்வ வளம் தேய காரணமாய் அமைந்தது சுதந்திர தாகமும் அதனை அடைய அவர் ஏற்றுக்கொண்ட தியாகமும். இந்திய தேசிய காங்கிரஸ் பம்பாயில் தொடங்கிய 10 ஆண்டுகளுக்குள் ஓட்டப்பிடாரத்தில் அதன் கிளையை தொடங்கியவர் வ.உ. சிதம்பரம். தென் மாவட்டத்தில் புகழ்பெற்ற குற்றவியல் வழக்கறிஞர். திலகர் பேச்சு அவரது வாழ்க்கையின் திசையை மாற்றியது. சட்ட புத்தகம், நீதிமன்றம் அனைத்தையும் தூக்கி வீசிவிட்டு வீதிக்கு வந்து வெள்ளை அரசாங்கத்துடன் வாதம் தொடங்கிவிட்டார். சுப்பிரமணிய சிவாவின் பேச்சு இவரது நாடி நரம்புகளை புடைக்க செய்தது. வ.உ.சியும் சிவாவும் இணைந்த கைகளாக தென்னாடு முழுக்க தெருதோறும் தேசியம் விதைத்தார்கள். அனைவரது வாயும் வந்தே மாதரம் என்றபோது எனது தாய்நாட்டை வணங்குகிறேன் என்று புரியும் மொழியில் வணக்கம் வைத்த தமிழ் புலவர் அவர். தமிழ்நாடு கொண்டாடிய முதல் வட இந்திய தலைவர் யார் என்றால் விபின் சந்திர பால். அவர்தான் 1906ஆம் ஆண்டு சென்னை கடற்கரையில் தேசிய சிந்தனைகளை விதைக்கும் தொடர் சொற்பொழிவை 6 நாட்கள் நடத்தினார். எனவே அவரை கைது செய்தாலும் விடுதலை செய்தாலும் தமிழகத்திலும் எதிரொலித்தது. 1908 மார்ச் 9ஆம் நாள் விபின் சந்திர பால் விடுதலை அடைந்த நாள். அப்போது தமிழகத்தில் எழுந்த எழுச்சிக்கு காரணமாக வ.உ.சி, சுப்பிரமணிய சிவா, பத்மநாபர் ஆகிய மூவருக்கும் சம்மன் அனுப்பியது அரசு. தூத்துக்குடி மாவட்ட நீதிமன்றத்துக்கு வ.உ.சி வருகிறார். தேர் போன்ற சப்பரத்தில் விபின் சந்திரபாலர் படத்தை வைத்து எடுத்து வருகிறார்கள். நீதிமன்றத்துக்கு உள்ளே செல்கிறார் வ.உ.சி. கூட்டம் வெளியே நிற்கிறது. 6 மாத காலம் நீங்கள் பம்பாய்க்கு போய்விடுங்கள், உங்கள் மீது எந்த நடவடிக்கையும் வராது என்கின்றார் மாவட்ட ஆட்சி தலைவர். மறுத்துவிட்டு வெளியில் வருகிறார் வ.உ.சி. வெளியில் நின்ற கூட்டம் கொந்தளிக்கிறது. என்னை பம்பாய்க்கு போகச் சொல்கிறார்கள், இதனை நான் ஏற்கப் போவதில்லை. வெளிநாட்டு பொருள்களை மக்கள் முற்றிலும் நிராகரித்தால் வணிகத்தில் ஈடுபட்டிருக்கும் 75% ஆங்கிலேயர்கள் நாட்டை விட்டு வெளியேறுவார்கள். நீதிமன்றத்தை நிராகரித்தால் மீதி 25% ஆங்கிலேயரும் வெளியேறுவார்கள். மக்களின் ஒற்றுமையால் 3 மாதத்தில் சுதந்திரம் பெற்றுவிடலாம் என்று கர்ஜித்தார் வ.உ.சி. இதையெல்லாம் உள்ளே இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார் மாவட்ட ஆட்சி தலைவர் விஞ்ச். இந்திய குற்றவியல் சட்டத்தின் பிரிவு 124A 153A ஆகிய 2 பிரிவுகளையும் காட்டி கைது நடவடிக்கையில் இறங்குகிறார் விஞ்ச். வ.உ.சியின் பேச்சை மட்டும் வைத்து கைது செய்ய முடியாது. ஆதாரமாக எதை காட்டினார்கள் என்றால்
வஉசி நடந்து வந்த ஊர்வலத்தில் ஒரு சிலை கொண்டு வரப்பட்டது. சிவன் ஒரு குழந்தையின் தலையில் நின்று அதை நசுக்கி நடனமாடுவது போல இருக்கும் அந்த சிலை. சதிக்கான ஆதாரமாக இதை சொன்னார்கள். குழந்தையை சிவன் நசுக்குவதை போல பிரிட்டிஷ்காரர்களை நசுக்க தூண்டுகிறார் வஉசி என்று இட்டு கட்டினார்கள். வழக்கை விசாரித்த நீதிபதி பின்கே இரட்டை ஆயுள் தண்டனை விதித்தார். இந்தியா முழுமைக்கும் அதற்கு முன்னும் பின்னும் விடுதலைக்காக போராடியவர்களுக்கு இரட்டை ஆயுள் தரப்பட்டதே இல்லை. வஉசி மிகப்பெரிய ராஜதுரோகி. அவரது எலும்பு கூடும் ராஜ துரோகமானது. சிதம்பரத்தின் பேச்சையும் பாரதியின் பாட்டையும் கேட்டால் செத்த பிணம் உயிர் பெறும் என்று தனது தீர்ப்பில் எழுதினார் நீதிபதி பின்கே. இந்திய கவர்னர் ஜெனரல் மிண்டோவுக்கு இந்திய அரசு செயலர் மார்லி லண்டனில் இருந்து எழுதி அனுப்பிய கடிதத்தில், இது மாதிரியான அரக்கத்தனமான தண்டனைகளை என்னால் ஏற்க முடியாது. நாம் அமைதியை பாதுகாக்க வேண்டும். ஆனால் அளவுக்கு மீறிய கடுமை அமைதிக்கான வழி என்று, அது வெடிகுண்டு கலாச்சாரத்தின் வழியாகும் என்று கண்டித்தார். எதிரிகளை அடக்குவதில் கூட அடக்குமுறை தவிர்க்கப்பட வேண்டும் என்று நினைப்பவர்களாக பிரிட்டிஷாரில் ஓரிருவராவது இருந்தார்கள். இதையெல்லாம் சொல்வதற்கு ஒரு மார்லி கூட இன்று இல்லை. டாஸ்மாக் கடைகளை முற்றுகையிட்ட மாணவ மாணவிகளை இரும்பு கம்பிகளால் வெறிகொண்டு அடிக்கிறது காவல்துறை. நம்பிக்கைகளை மட்டுமே நட்சத்திரங்களாக கொண்ட மாற்றுத்திறனாளிகளை கைது செய்து ஊருக்கு வெளியே இருட்டில் கொண்டு போய் விடுகிறது குருட்டு அரசு. யார் கூடினாலும் அடிக்கிறார்கள். எந்த கூட்டத்துக்கும் அனுமதி தருவதில்லை. தெருமுனை கூட்டத்துக்கான அனுமதியையும் சென்னை உயர்நீதிமன்றத்தின் நீதிபதிகளிடம்தான் போய் வாங்க வேண்டுமானால் சட்டம் ஒழுங்கை கண்காணிக்க காவல்துறை அதிகாரிகள் எதற்கு? கமிஷன் வாங்குவதற்கு மட்டும்தானா? இதையெல்லாம் தட்டி கேட்பதற்கு இன்று ஒரு மார்லி இல்லை, அன்று இருந்தார். அதனால் தான் மேல்முறையீட்டில் 6 ஆண்டுகள் சிறை என வஉசிக்கு தண்டனை குறைக்கப்பட்டது. கோவை சிறையிலும் கண்ணனூர் சிறையிலும் 4.5 ஆண்டுகள் வைக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்டார். வஉசியை வரவேற்க வாசலில் அவரது குடும்பமும் நண்பன் சுப்பிரமணிய சிவாவும் தவிர வேறு ஆள் இல்லை. தென்னக தலைவராக சிறைக்குள் போனவர் வெளியில் வரும்போது கதி இதுதான். உள்ளே போன வஉசி இன்னும் உரம் பெற்றவராகத்தான் வெளியில் வந்தார். ஆனால் ஊர் மாறிவிட்டது. அவர் ஆரம்பித்த சுதேசி ஸ்டீம் நேவியேஷன் கம்பெனியே வெள்ளையர் கைக்கு போயிருந்தது. சமரச பேச்சுவார்த்தைகளின் மூலமாக சுதந்திரத்தை பெற முடியும் என்ற பாதையை நோக்கி காங்கிரஸ் நடைபோட தொடங்கி இருந்த போது வஉசி போன்ற போராட்டக்காரர்களால் எப்படி காங்கிரஸில் இருக்க முடியும்? திலகர் என் அரசியல் குரு என்று சொல்லும்